15வது நம்ம பார்க்க போறது கிரீன் பியர்ட்ஸ் கிளவுஸ். இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்லி நான் அதிகமா தேடி பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச கிரியேட்டர் வந்து இதுக்கு ஆரிஜினே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த ஒரு எபிசோட்ல வந்திருந்தாலும் பயங்கர மாஸ் காட்டிட்டு தான் போயிருக்கும். ஸோ ஒரு சின்ன இதாவது கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் கொடுக்காம விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எபிசோடுக்கு அப்புறமா வேற எந்த எபிசோட்லையுமே இந்த கிளவுஸை பெரும்பாலும் காட்டவே இல்லை. இதை மட்டும் கிடையாது, பெரும்பான்மையான மேஜிக்கல் ஐட்டம்ஸை வந்து ஒரு எபிசோட்ல காட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்த எபிசோட்ல அதை காட்டணும்னு சொல்லி அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மந்திர கற்கள் அப்புறம் அந்த மாஸ்க் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஒவ்வொரு சீசனா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மற்றபடி பெரும்பாலும் அதை காட்டுவதற்கு அவங்க விருப்பம் காட்டவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இதை பற்றி காட்டியிருக்கலாம். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. அந்த எபிசோடு வந்து செய்யாத தப்புக்கெல்லாம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ காட்டியிருக்கலாம், ஆனால் காட்டாமல் விட்டுட்டாங்க. இவங்க என்னதான் ஆரிஜினை சொல்லலை அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் பியர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைரட்டுக்கு இது சொந்தமானது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கடல் கொள்ளையன் வந்து இதை வந்து சொந்தமாக்கி வச்சிருந்தான். இந்த கிளவுஸ் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவன் மிகப்பெரிய பணக்காரன், அவன் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படிங்கிறதா உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுஸுக்குள்ள ஒரு விதமான மேஜிக் இருக்கு. அந்த மேஜிக் வந்து இதுக்கு உயிர் கொடுத்துருக்கு, சிந்திக்கிற திறமையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிளவுஸால சுயமா சிந்திச்சு செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிளவுஸோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த பொக்கிஷங்களையும் நகைகளையும் இது ரொம்ப சுலபமா தேடிட்டு வந்துடும். பைரட்ஸ் திருடணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. இதை ஜஸ்ட் வச்சிருந்தா மட்டும் போதுங்க. புதையல் எவ்வளவு பாதுகாப்பான இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, அது ரொம்ப அசால்ட்டா அந்த புதையலை போய் திருடிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு இது என்ன செய்யும் அப்படின்னா ரொம்பவே அதிகமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஐட்டமா இருக்கு. அதே நேரத்துல யாராவது இந்த மேஜிக் கிளவுஸை வந்து கையில போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இது அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். அவங்களால இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வச்சு தான் நினைக்கிற காரியத்தை நடத்திக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பீமாவை வந்து எடுத்துக்கலாம். பீமா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரையே தரதரன்னு இழுத்துட்டு போய் புதையல திருடுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கிளவுஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பீமாவை இழுத்துட்டு போயிருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கிளவுஸுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. இந்த கிளவுஸால யூசரோட ஸ்ட்ரென்த்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிளவுஸ் வந்து நம்ம பீமாவோட கையில போய் உட்கார்ந்துக்குச்சு அப்படின்னா அந்த பீமோட ஸ்ட்ரென்த் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து தனக்கு சாதகமா இதால பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த கிளவுஸ் வந்து திருடங்களுக்கும் கொள்ளைக்காரங்களுக்கும் தான் ரொம்பவே யூஸ் ஆகும். மற்றவங்க கண்டிப்பா அதை வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் கேஸ் தான் ஆகும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஏன்னா இது நைட் டைம் ஆச்சு அப்படின்னா வேட்டை கிளம்பிடும். அதாவது ஏகப்பட்ட பணத்தையும் நகையும் திருடுறதுக்காக இது என்ன செய்யும் அப்படின்னா கிளப்பிட்டு ஓடிடும். அதுக்கப்புறமா விடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே இடத்துல வந்து நல்லபடியா படுத்து தூங்கிடும். ஸோ போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யாருன்னு பார்ப்பாங்க. நம்ம தான்